இதையும் கழட்டி வச்சுருந்தா துன்பமே இல்லை. பேனரை வைக்கவும் கரும்பு முட்டை கொண்டு வந்து வைக்கவும் இதுலையா. இப்போ இந்த இடம்லாம் எதுவும் கொட்டிருக்க மாட்டேல. அது வேணா கரெக்டு தான், கீழே கொட்டியிருப்பேன். இது பார்க்காத எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோதான். லோடு போல்ட் 2 எடுத்துக்கா. ஓகேன்பா. இன்றைக்கி டாப் இறக்கி பெயிண்ட் அடிக்கிறதுக்கோசரம் வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் மாப்பிள்ளை வெயிலில் கருத்து போயிடும். ஆனால் நல்ல பொடி கூட ஓட்டிடலாம். இந்த வக்கிப்புள்ள சொன்னால் போட்டு ஆட்டுது. அதனால் அதை கழட்டி வச்சுக்கிறோம். செட்டு பாக்ஸு ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு தான் அதில் ஏற்றணும். அதனால் இன்றைக்கி வெயிலில் ஓட்ட முடியாதுன்ட்டான். அதனால் இப்போதைக்கு இந்த லைன் பாருங்க எப்படி எடுத்துக்கிறோம். இந்த ப்ளஸ்ஸு மைனஸு எடுத்து மீட்டர் அங்கே போயிடுச்சு. நூலுகண்டு தற்காலிகமாக வச்சுருக்கிறோம். இன்றைக்கி இந்த வண்டியில் தான் பார்க்கலாம். இதில் வந்து செயின் வேறு இழுத்து வைக்கல. பேலர் இப்படின்னு ஆடும். மாப்பிள்ளை எப்படி ஓட்டுவான்னு தெரியல. கேட்டால் நான் ஓட்டிக்கிறேன் அம்மாங்கிறான். மாப்பிள்ளை ஒரு வேஸ்ட்டும் எடுத்தா ஒருத்தர் தொடச்சி விட்டு போகலாம். லுக்கே மாறுது. ஒரு போனதுக்கு ஒரு 30 கத்தனாச்சும் கட்டுவோம்மா. இப்போ இங்கே ஒரு தொம்பாரு ப்ரோ. இல்லையாப்பா ஏன்டா வீட்டுக்கா? யா என்ன ரெஸ்ட் உனக்கு? ஊசி போடுமா? போட்டு வந்தேன். எப்படியா ஏமாத்தணுமா? அத்தனை வகையில் ஏமாத்துறான்டா. உடம்பு சரியில்லையா? நேற்றும் லீவு, இன்றைக்கி லீவு. சந்தோஷ் இன்னைக்கு ஃபுல் டே லீவு. அதான் நேற்று வந்த காய்ச்சலுக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு. அவனுக்கு இழுக்கு அது ஷார்ட்டாகாதாட்டுக்கு நடந்தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுப்பா தண்ணி ஊற்றி கழுவி விடணும். அன்றைக்கோ டே ஃபஸ்ட்டு சாவியை போடுறா. சாவியே இல்லையா? சுத்துதானே இன்ஜினு பிடிக்க முடியுது. அது எப்படி இழுத்து வைக்கிறது? அதெல்லாம் மின்னல் வேகத்தில் போயிடும். அவெல்லாம் போயிடுவான். எடுத்து போகலாம். நம்ம போய் ஓட்டிகிட்டு வரலாம். இதெல்லாம் இங்கேயே போடாதரா. ரோட்டில் போகிற பிள்ளைங்களாம் பார்க்காதரா. சரி மாப்பிள அந்த வண்டியே எடுத்துகிட்டு போகலான்னு. இல்லைல்லம்மாம்மா வெய்ய அடிக்குது, சோளாங்க அடிக்குது, என்னென்ன ராவடி பண்ணி இந்த வண்டியை எடுத்துகிட்டு வராங்கிறீங்க. சரி ஓகே. வைக்கி பிடிச்சி உனக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். சேராது. சரி ஓட்டிகிட்டு போகிறான். ஓகே ப்ரோ. ஒரு வழியை காட்டு பக்கமாக வந்துட்டோம். இந்த வழியில் தான் கட்டணும். ஏதோ ஒரு 30 கட்டம் வருமானு தெரில. குழப்பி எடுத்துட்டாரா? சரி வா. டமுக்கு டுமுக்கு தான்.
ஆட்டு ஆட்டு நானும் வரேன் வண்டிக்கு. ஒழுங்காத ஓட்டுவேன்னா நானும் வரேன். ஓட்டு. இந்த சேத்தைக்கு ஓட்டு அந்தான வந்துடுறேன். வந்த உடனே எவனால் அவருக்கு அறிங்கிறியா? இன்னைக்கு தான் ப்ரோ காலையில் எடுக்கும் போது செயின் கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு வந்தோம். ஏன்னா செயின் ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு சொல்லி செயின் கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு வந்தோம். ஹலோ, யா 70. வண்டியில் ஹைட்ரோலிக் மட்டும் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஹைட்ரோலிக் வந்து அப்போ வந்து 2013 ஹைட்ரோலிக் வந்து அக்யூரேட்டாக கொடுக்கல. இப்போ வர வண்டியிலெல்லாம் வந்து ஹைட்ரோலிக் அருமையாக கொடுத்துட்டாங்க. இது வந்து 2013 மாடலுங்க. அதனால் ஹைட்ரோலிக் வந்து பழைய ஹைட்ரோலிக்கு. அதனால் ஹைட்ரோலிக் இதில் செட் ஆகலை. இப்போ வந்து மகா ஹைட்ரோலிக்னு ஒன்று மஹேந்திராவிலலாம் விட்டுட்டாங்க. ஹைட்ரோலிக் பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஹைட்ரோலிக் மட்டும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டு. இறங்கி ஏற்றினோம்னா ஸ்லோவாக தான் இறங்கி ஏறும். இதே இப்போ வர வண்டியெல்லாம் ஹைட்ரோலிக் நல்லாயிருக்கும். வெய்ய அடிக்குதுன்னு தான் சரி நான் பையன் இதை எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா சரி எடுத்துகிட்டு போடா அப்படின்னு. ஏன்னா துணைங்க எந்தளவுக்கு ஏறும், ஓட்டவே முடியாது. ஜெட்டு போட்டுக்கலான்னு இவன் ஐடியா பண்ணி எடுத்தோம்னா ஜெட்டு போகிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அவன் மாப்பிள்ளை எங்கே செட்டு போடுவான். எல்லாம் போட்டு குழப்பி எடுத்துட்டாரு எங்கள் மாமன். குழப்பெல்லாம் மாப்பிள்ளை டருக்குன்னு எடுத்துருக்கோம். குழப்பி எடுத்துட்டாரு. எல்லாம் 4 வீல் டிரைவ் எல்லாம் தண்ணி ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே தண்ணி கட்டுனாலும் சூப்பராக இருந்திருக்கும். தண்ணி கட்டாத விடாலும் எல்லாம் ஊறுப்பட்ட ஏறும். ஒரு சில நண்பர்கள் இப்படி ஏதாவது சேத்துல தான் ஓட்டுவேன்னு நினைக்கிற பேலரு. இப்போ அந்த பாரத் பேலர் பற்றி நான் ப்ளஸ் பாயிண்டே சொல்கிறேன்ல. இதில் யாராச்சும் எடுத்து இதில் வந்து பெரிய ப்ராப்ளம் ப்ரோ, அதிகமாக எனக்கு செலவு வச்சிருச்சு அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த நண்பர்களை கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா இதை எடுத்தவங்களுக்கு நிறையா பேருக்கு இது மாதிரி இஷ்யூ வந்தாலும் வரும் ஃபியூச்சரில் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குமில்ல. இந்த ஆயில்ஸில் போகிறது, இந்த ஓரிங் போகிறதெல்லாம் அதெல்லாம் இப்போ மேஜர் ப்ராப்ளம். இப்போ ரீலக்ஸிட்டு பேரிங் போயிடுது, மாங்காய் பிளேட்டு பேரிங் போயிடுது, மெயின் ரோலர் பேரிங் போயிடுது, சாப்பிட்டு அடிக்கடிக்க கட் ஆகுது. இது மாதிரி பெரிய ப்ராப்ளமாக சொல்லுங்கள். சும்மா ஆயில்ஸில் போகிறது, இந்த செயின் கட் ஆகுறது. இந்த பேலரும் செயின் கட் ஆகாது. ஒரு 10,000 நேரத்துக்கு முன்னாடி 10,000 கட்டுக்குள்ளே செயின் கட் ஆகிருச்சு. அப்படி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு இஷ்யூ வரணும் சொல்லுங்கள். ஏன்னா நாம் வந்து இந்த பேலர் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறையா நண்பர்களுக்கு சொல்கிறோம். ஏதோ நம்மளை நம்பி எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து அது தப்பாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தவங்க இது வரலாம் வந்து பேலர் வந்து மோசம் இல்லாத ப்ரோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஏதாச்சும் இதில் ஏதோ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அதை வந்து என்னால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ கம்பெனியில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா
ஒரு நல்ல பிராண்டில் ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷனுக்கோசரம் ஒரு பிராண்டு வந்து நிற்கக்கூடாதுல்ல. அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷனாக இருக்கும், கஸ்டமருக்கும் நல்லா ஓடணும்ல. இப்போ தான் எங்கள் சேலம் மாவட்டத்தில் ஓரளவுக்கு பேலர் போயிட்டுருக்கு ப்ரோ பாரத்து. ஏன்னா ஓட்டி பழகிட்டானா இப்போ வந்து ஜெட்டு வேறு விட்டாங்க. அந்த ஜெட்டுனா இந்த ஆடு கைங்கிறமில்ல, அதை தான் ஜெட்டுன்னு வந்து பாரத்தில் விட்டுருக்குறாங்க. அது இந்த தட்டு மக்காச்சோள தட்டு இது மாதிரி ஹெவி யூசேஜ் ஓட்டுறவங்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்காங்க. சரி மாப்பிள் பாரு, 2வது கீரு 3வது கீரு எல்லா கீரும் போட்டு ஓட்டிட்டு போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரையிலும் நோ வந்து ரிவேர்ஸ் நல்லா இருக்குது ப்ரோ. 585 இவ்வளோ வச்சே போகாது. நோவோ நல்லா ரிவேர்ஸ் வந்து நல்லா பறக்குது. 585 கொஞ்சம் பொறுமையாக தான் ரிவேர்ஸ் போகுது. போதும் தேவைப்பட்டப்ப மறுபடியும் எடுத்துக்குவோம் பெரிய வண்டியா. இருக்கிற வண்டிக்கே டியூ கட்டி கட்டுறப்பாரு வேறு இப்போ எடுத்து சும்மா நின்றுட்டு இருக்குது. அது வேறு 3 லட்ச ரூபா வட்டி கட்டிட்டுக்கிறேன். ஏதோ இதுனாச்சும் ஓடுதுன்னு ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். கட்டுறப்பாரு சும்மாவே நிற்கிது. அதுக்கு என்ன பண்ணுறது ப்ரோ? ஒரு செகண்ட் நான் வெயிட் பண்ணங்காட்டியும் மாப்பிள்ளை வந்து உடனே கனெக்டட் ப்ளூடூத் அப்படின்னு போடுறானே. இதெல்லாம் இவனுக்கு ஓவராக இல்லை. ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணலை. அதுங்காட்டியும் ப்ளூடூத் ஆன் பண்ணுறான். இந்த டாப் வீடியோ தான் ப்ரோ அதிகமாக கேட்டிருக்கிறீங்க. வரும் ப்ரோ, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ போடுறேன். ஒரு சில நேரத்தில் அப்படியும் வருது ப்ரோ. எனக்கு அப்படி தான் நீங்கள் சொல்லுவதை தகவல் அனைத்தும் ப்ரோ. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா வச்சுக்காங்க, எனக்கு தெரிஞ்சது ரைட்டாக தப்பா அது சொல்கிறேன். ஏன்னா நான் அதெல்லாம் அனுபவப்பட்டுக்கிறேன். நானும் இப்போ கிட்டத்தட்ட 2008 இருந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். நான் தான் டானுன்னு சொல்ல வரல. ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எத்தனையோ பேருக்கு இது கூட தெரியாது இருக்கிறாங்க பாவம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, தொட்டதுக்கெல்லாம் எவ்வளோ காசு ஆகுது தெரியுமா? நம்ம தேட்டர் தொழிலில் நாம் இதுதான் நமக்கு தொழில் அப்படின்னு இது இது என்ன நமக்கு தெரிஞ்சது நாம் சொல்கிறோம் ப்ரோ. அதனால் ஒவ்வொருத்தர் இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க. செடிலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில வேலை எப்படி சொல்கிறது, நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா நாம் ஒரு 10 ரூபா ஜாமான் வேலையாக இருந்தாலும் நாம் செஞ்சுக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் பட்டறையில் விட்டு பார்க்கணும்னு நினைச்சோம்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. கீழே ஃபுல்லாக இறக்கி விட்ற. ஏய் அதுதான் பிரச்சனையே நம்ம வண்டியில். இது ஹைட்ராலிக்கை மாற்றலாம் தான் ப்ரோ ஐடியா பண்ணினேன். எதனால் ஹைட்ராலிக்கு நான் மாற்றலைன்னா, சரி ரொட்டேட்ரு ஃபுல்லாக ரொட்டேட்டர் தானே ஓட்டுறோம். அது ஏன் ஹைட்ராலிக்கு 20 நேரம் 30 நேரம் போட்டு எல்லாம் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை மாற்றவே இல்லை. இல்லைன்னா மாற்றிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அவரும் நண்பர் கேட்டிருந்தாரு ப்ரோ, சேலத்தில் எந்த கடையில் டூல்ஸ் வாங்கினா நல்லா இருக்குன்னு. டூல்ஸை எல்லாமே ஒரே டூல்ஸ் தான் ப்ரோ. பிராண்டு தான் நிறையா இருக்குது. ஓகேவா? எது தடங்கா இதுலேயே தட இருக்குதா? எந்த அங்கே தலைவலியா? சரி ஆரம்பிச்சா போங்கக்கா. சரி இருங்க. டூல்ஸ் எந்த கடையில் கட்டுக்கலாம்? டூல்ஸில் வந்து நிறையா இருக்குது ப்ரோ. வீனஸ் தான் நல்லா இருக்குது இப்போதைக்கு. அதை விட்டால் வேறு எதுவும் புதுசாக ஸ்டாக்கு கிடையாது. அதனால் வந்து சீனிவாசா டூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ரேட்டு கரெக்டாக இருக்கும். அப்புறம் சிவசக்தின்னு இருக்குது. அது ரேட்டு கொஞ்சம் அதிகம். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸுலேயே வந்தீங்கன்னா கூட ஓகே ப்ரோ.
புது பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்டு டிக்கெட் எடுத்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. அங்கேருந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லாமே டூல்ஸ் கடை, ரேடியோ கடை, டிராக்டர் கடை எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஓகேவா? சீனிவாசா ஸ்கூல்னு உள்ள அதில் வந்து ஓரளவுக்கு ரேட் வந்து கரெக்டாக இருக்கும். நாங்களே அங்கே தான் வாங்குவோம். டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் இடம் லொக்கேஷன் சொல்கிறேன். இந்த வயல் கட்டிட்டு இன்னொரு வயல் இருக்குது ப்ரோ. இன்னொரு 20 கட்டை வரும்னு நினைக்கிறேன். இது எத்தனை ஒரு இது 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 கட்டை. 18 குழப்பில்னா மாப்பிள்ளை நேரம் விட்டு தூள் கிளப்பியிருப்பான். குழப்பிக்கிச்சு. அதனால் மாப்பிள்ளை பொறுமையாக அந்த பக்கம் கிண்டிக்கிட்டுக்கிறாரு. எடுத்து மொத்தம் பயிர் வாங்கி கிடக்கும். எடுத்து போடுறாத, அறுத்து போடுறியா? எடுத்து போடுறேன். ஓகே மாப்பிள்ளை தான் முடிச்சான். அடுத்த வயல் ஓட்ட போகணும். எத்தனை கட்டை ஓட்டினான்னு தெரில. வைக்கப்புல வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 40 ரூபாய்க்கு ஓடுது ப்ரோ. 40 to 45. ஒரு 50 கட்டை வந்தால் 40 ரூபா போட்டு வாங்கிக்குவோம். ஒரு 10 கட்டை 15 கட்டை வந்துச்சுன்னா எப்படி என்ன சொல்கிறது, 45 ரூபா. 10 கட்டைக்கெலாம் வந்து 50 ரூபா தான் போட்டு வாங்குறது. அடுத்த வயலுக்கு போக வேண்டியதான். ஓகேண்டா, இதில் ஒரு 4 குண்டு. நாலு குண்டு. ஓரளவு முடிஞ்ச அளவு சுத்தமாக எடுத்து போடுறதான் சொல்லிட்டேன். எந்த அளவு கரண்ட் முடியுமோ அந்த அளவு கரண்ட் போடுவாங்க, கவலைப்படாதீங்க. எல்லாம் விற்கிறது தானா? மாப்பிள்ளை இது மாதிரி வயலாக இருந்தால் வேகமாக கல் புல்லுன்னு போவான். ரோடு பட்டான். என்னாச்சு? சரி மாப்ப, நீ ஓட்டிட்டு வா, நான் கிளம்புறேன். வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, போய் பார்க்குறாதா. இந்த 4 வயல் தான். அது இல்லையா? அதில் ஏறுமா? ஏறிக்குமா? அந்த வயலுக்கு போ, அதை கட்டிட்டு வந்து. பேலரை இறக்கி விட்டு போனேன்னா போயிடும். ஓகேன்பா, ஒரு வரப்பு ஏறணும். ஏறுமாடான்னு ஏறலைன்னா ஒன்றும் இல்லை, பேலர் கீழே ஃபுல்லாக இறக்கி விட்டு ஏறிக்கா, அதில் ஏறிக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக ஒரு 100 கட்டை, அதிகபட்சம் ஒரு நல்லா முழங்கு ஏறிச்சுன்னா ஒரு 60 கட்டைக்கு ஒரு ஐட்டம் ஆயில் விட்டுக்கிறது நல்லது. இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன்.
அந்த அளவுக்கு இப்போ சுற்றுலேயே எல்லாம் மினிங் பவுடராக கட்டி போயிருந்தது. நம்ம கள்ளக்குடி தட்டோட இது கொஞ்சம் லைட்டாக லோடு தான் ப்ரோ. ஏன்னா வளர்த்தி பில்லாக இருந்துச்சுன்னா நம்ம நிறத்தங்காட்டியுமே பொதன்னு கொட்டுது. அதாவது இழுக்குது, எட்டக்கிறதெல்லாம் இழுக்குது, ஓவர்லோடு ஆகிறது. மட்டமாக விட்டு எடுக்கிறோம்ல, அப்போ வந்து அரிக்கம்பி உடையிறது, இதெல்லாம் நிறைய இந்த வேலை நடக்குது. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், வரப்பு வரக்கிறதெல்லாம் குறைஞ்சது ஒரு 3 அடி டு 4 அடினாச்சும் நவுத்தி போட்டால் தான் பெஸ்ட்டு. சரி, மாப்பிள்ளை ஓட்டிட்டு வரட்டும், நாமளும் போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். மாப்பிள்ளை இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நம்ம ஏன் இங்கே டைமுக்கு கடை இருக்கணும். ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை பை. புல்லு உண்டுன்னு இருந்தால் பரவாயில்ல, இதெல்லாம் தூரையில் பாருங்கள், அதெல்லாம் சும்மா துளி ஊண்டுக்குது. அப்புறம் என்ன பண்ணும், அப்புறம் இதெல்லாம் தட்டு விடுவோம். சரி, வைக்கிபிள் விடுவோம். நேற்று ஒரு வெயில் ஓட்டணும், அதுனாச்சும் பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டாக விழுந்துச்சு. இது இத்தனையோட வயலுக்குது தூரே இல்லை, எண்ணி 5 தூர் தான் இருக்குது ஒரு வயலுக்கு. சரி, ஒரு குத்துக்கு அதை வச்சு என்னத்தை கட்டும். ஒவ்வொன்றுலாம் பார்த்தா அவ்வளோ அதிகமாக வர மாதிரி இருக்கும். சரி, எனிவே அவங்க எழு கொடுத்த வச்சதான். ஓகேன்பா, இன்னும் நல்லா வீடியோ எடுத்துருக்கோம். பைட்டாக்க ஆயிலோட வேலையை முடிச்சாச்சு. மாப்பிள்ளைன்னு ஒரு 10 கற்று ஓட்டுன்னு விடலான்ட்டுருந்தான். சரி, நம்ம போகிறோம், கீழே தானே இருக்கிறோம், ஆயில் விட்டுட்டு போயிட்டா ஓட்டிக்கிட்டு இருக்கட்டுமே. அடுத்த கற்றை பாருங்கள், அதுங்காட்டி லோட் ஆகிருக்கு. இப்படி லோட் ஆனால் ஒரு ஆசையாக இருக்கும். எங்கே அதையா அரிய இல்லை, அடுத்த காட்டில் பார்க்கலாம். வேலை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 30-32 கிலோ பக்கமாக வருது ப்ரோ வெயிட்டு. போதுமில்ல, ஒரு ஆவரேஜான இது கம்பெனியில் இந்த வெயிட் தான் கொடுக்குறாங்க. ஃபினிஷிங்லாம் பாருங்கள், ஃபினிஷிங்கே வராது நாங்கள் பாரத்தில். இதுக்கு மேலே என்ன ஃபினிஷிங் வேணும். வைக்கிபிள் நல்லா காஞ்சி போச்சு, நல்லா ஷைனிங்காக தானே எடுத்துருக்குது. சரி, மாப்பு டாட்டா, மாப்பு காட்டிக்கோட்.